ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்குகிறார். ஜெகநாத், இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன காரணம்? பூவலி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறையால் மாநில எல்லையான ஓசூரில் கிட்டத்தட்ட 10 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 3 கிலோமீட்டர் அளவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சிப்காட் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய நெடுஞ்சாலை சார்பில் மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனால் சென்னை பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிப்காட் பகுதியில் இருபுறமும் 1 கிலோமீட்டர் அளவிற்கு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழர்களின் பாரம்பரிய தை திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு தொடர் விடுமுறை உள்ளது. இதன் காரணமாக கர்நாடகாவில் பல்வேறு மாவட்டங்களில் வாழும் தமிழர்கள் நேற்று மாலை முதலே தங்களது சொந்த ஊர்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வழியாக சொந்த வாகனங்களில் படையெடுத்து வருகின்றனர். இதனால் ஓசூர் அருகே மாநில எல்லையான ஜூஜிவாடில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட காலை 6 மணி முதல் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலானது தொடர்ந்து தற்போது 5:30 மணி ஆனாலும் கிட்டத்தட்ட 10 மணி நேரத்திற்கும் மேலாக இதே போல போக்குவரத்து நெரிசல் நீடித்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் கடக்க கிட்டத்தட்ட சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாகிறது. இந்த 3 கிலோமீட்டர் கடந்து செல்ல இதனால் அவசர தேவைகளுக்கு கூட வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த பகுதியில் நிலவி வருகிறது. இது மட்டுமின்றி இப்ப தற்போது பெங்களூரு கர்நாடக மாநிலம் பெங்களூரு நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதன் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை தவிர்த்து வருகின்றனர். இதனால் தங்கள் சொந்த வாகனங்களும் வாடகை கார்களில் அதிக அளவில் மக்கள் தமிழகத்தை நோக்கி வருவதால் இந்த கார்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் காரணமாகவும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத்.